guys, welcome to Tamil's kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா subscribe மற்றும் bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருவாட்டு குழம்பு தான். அதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா 45 minutes ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு வடித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். எங்கள் அப்பா வந்து டீ கேட்டாங்க. ஸோ அதையுமே ஒரு சைடு வந்து வச்சு கொடுத்தா அவருக்கு முடிச்சுட்டேன். அதுக்கு ஒரு சைடு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காயுமே நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து வெண்டைக்காய், முருங்கைக்காய், கருவாட்டு குழம்புக்கு இது எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து முள்ளங்கி போட்டுக்கிட்டேன். அதை நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம வந்து முள்ளங்கி கொஞ்சம் வெந்திருக்கா பார்த்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிளகாத்தூளுமே நம்மளுக்கு தேவையான அளவு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes போல் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 15 minutes கழித்து கிட்டத்தட்ட இவ்வளோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச கருவாடை வந்து நம்ம அதில் போடணும். கருவாடை எப்படி கழுவணும்னா சுடு தண்ணி வச்சு நல்லா அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதில் வந்து ஒரு உப்பு ஸ்மெல் எதுவுமே வராது குழம்புல. அதுக்கப்புறம் ஒரு 5 minutes அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 5 minutesக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் சமைச்சதை பார்த்துருப்பீங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.